உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட். அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட். இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இது உங்களோட வருடம்னு சொல்லலாம். ஃபுட்பால் பாப்பியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி. அடடா ஹாய். அப்போ ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெறுகிறார், 10 கூடையவனும் உச்சம் பெறுகிறார் ஆஃப்டர் ஜூன். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அவ்வளோதான், உங்களை அடிச்சுக்க முடியாது. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் வேறு எதை பார்க்குறார்? 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11 பார்க்குறார், லாபத்தை பார்த்துட்டார், 11 பார்த்துட்டார். பிரமாதம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் 12ஆம் இடத்துல சனி பகவான் ராசியில் உட்காந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உட்காந்து என்ன பண்ணுறார்? உலக புகழ் பெற வைக்கிறார். 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படுத்துகிறார், பாப்புலர் ஃபிகர் ஆகிறார். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது மட்டும்தான் ஆபத்து. பழைய பொட்டி கேஸெல்லாம் எடுத்து போட்டு, அண்ணே இது 2008 கேஸ் ஆச்சே. ஆமாம், அப்போ நீங்கள் சிபிலில் ப்ராப்ளம் ஆச்சு, அப்போ கிரெடிட் கார்டில் நீங்கள் ஒரு 1340 ரூபா கட்டல, அதனால இந்த லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஐயோ, நியாயம்னு ஒன்று இருக்கியா? 2010 போட்ட கேஸியா இது? அந்த மாதிரி பழைய கேஸெல்லாம் எடுத்து போட்டு வழக்கு ஒம்புழுத்து விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எதர் யூ செட்டில் ஆர் எதர் யூ ஷூட், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. மீனராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான அமைப்பு, மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.